வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஈக்விட்டி ட்ரேடிங்கில் எப்படியெல்லாம் வந்து ஸ்டாக் செலக்ட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் ஸ்டாக் செலக்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த ரெண்டு மெத்தடை தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அது என்ன மெத்தடு, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும், அதில் என்னென்ன விஷயம் இருக்குங்கிறத பற்றியும் பேசிக்காக ஒரு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை பார்த்தோம்னா வந்து லாங் டேர்ம்னு ஒன்று இருக்கும், ஷார்ட் டேர்ம்னு ஒன்று. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்னால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தட் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இருக்கிற எல்லாத்தையுமேலாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஷார்ட் டேர்முக்கு ஒரு அனாலிசிஸ், ஒரு மெத்தட் இருக்குது, அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. புரியுது நான் என்ன சொல்லுவேன்? ஷார்ட் டேர்ம்னா போட்டு எனக்கு 10 நாளில் 15 நாளில் ப்ராஃபிட் எடுக்கிறவன், போட்டு நான் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு எடுக்கிறேன், 10 வருஷம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு மாதிரியான ப்ராஃபிட் எடுப்பாங்க, இவங்க ஒரு மாதிரியான ப்ராஃபிட் எடுப்பாங்க. எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க, இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க. அவங்க போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ரிஸ்க்குங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நோ ரிஸ்க்குங்க. கொஞ்சம் நான் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை ஃபாலோ பண்ணாங்கனாலே அவங்களுக்கு நோ ரிஸ்க்குங்கிறதே இல்லை, ப்ராஃபிட் மட்டும்தான். ஆனால் என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணணும், பொறுமை ரொம்ப முக்கியம். அவங்களோட கோலை வெயிட் பண்ணி தான் அவங்க வந்து அடிக்க முடியும். அதுதான் இதில் உள்ள ஒரு விஷயம். அதில் அவங்க எப்படியெல்லாம் அனலைசிஸ் பண்ணி எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கிறதுக்கு ஒரு அனாலிசிஸ் சொல்கிறப்பாங்க. ஃபண்டமெண்டல்னால் ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதாவது நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் ஈக்விட்டி ஷேர் வாங்க போகிறேன் அப்படின்னா, முதல்ல அவங்க வந்து ஃபண்டமெண்டலாக பார்ப்பாங்க. அந்த கம்பெனி ஒரு பிரபலமான கம்பெனியாக ஒன்று, அந்த கம்பெனி இப்போ தயாரிக்கிற ப்ராடக்ட்டோ அந்த கம்பெனி பண்ணுற விஷயம் எதுவும் பேசிக் கம்யூனிட்டியில் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. பேசிக் கம்யூனிட்டினா எப்படின்னா, ஒரு ஃபுட்டு சம்மந்தமாகவோ, ஒரு ட்ரெஸ்ஸு சம்மந்தமாகவோ, புரியுதா? அந்த மாதிரி ஒரு இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாகவோ, இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பேசிக்கில் வருது இல்லையா? வீடு கட்டாமல் யாராலையும் இருக்க முடியாது, சாப்பிடாமல் யாராலையும் இருக்க முடியாது, ட்ரெஸ்ஸு போட்டே ஆகணும், ஷூ செருப்பு இது எல்லாமே போட்டு தான் ஆகணும். ஒரு இந்த மாதிரியான அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே பார்ப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டலாக அவங்க வந்து அந்த கம்பெனியை பற்றி அனலைஸ் பண்ணுவாங்க. ஒன்று, அது வந்து பேசிக் கம்யூனிட்டியில் வருதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகே. ரெண்டாவது, அதோட ரிசல்ட் பார்ப்பாங்க. ஒரு லாங் டைம் இன்வெஸ்டராக என்ன பார்ப்பாங்கன்னா, அது நேற்று போன வாரம் எவ்வளோ இருந்துச்சு, இந்த வாரம் எவ்வளோ இருந்துச்சுங்கிறதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. போன வருஷம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் எப்படி இருந்துச்சு, இதை மட்டும்தான் அவங்க வந்து மைண்டில் வச்சுருப்பாங்க. ஓகேவா? வருஷம் தான், சிம்பிள். ஓகே. அவங்க அதனால் போன வருஷம் ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, போன வருஷம் டிவிடெண்ட் அப்படி அதெல்லாம் பார்ப்பாங்க. செகண்டு. மூணாவது, அந்த கம்பெனி எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம அந்த கம்பெனியோட ஷேரை வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டேட்டுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த டேட்டுக்கு உள்ளலாம் யார் என்னோடய ஷேர்லாம் வச்சுருக்கீங்களோ நான் அவங்களுக்கு டிவிடெண்டாக சில அமௌண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ ஏதாவது ஒரு ஐடிசின்னு ஸ்டாக் எடுத்து அதோட விலை 600 ஒரு ஸ்டாக்கோட விலை அப்படின்னா, நீங்கள் அதோட ஸ்டாக்கை விலை இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டிவிடெண்ட் தருவோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க, ஒரு ஷேருக்கு 15 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அதையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு வருஷம் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பணத்தை போட்டோம் அப்படின்னா, ஒரு வருஷம் கழிச்சு நமக்கு ப்ராஃபிட் வர போகிறது. ஓகே. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இந்த டிவிடெண்ட்டுங்கிறதையும் கொடுப்பாங்க, அதுவும் நமக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஸோ மூணாவதாக அதை விஷயத்தை ரொம்ப பார்ப்பாங்க. ஓகே. நாலாவது, ஸ்ப்ளிட். எந்த கம்பெனியாவது ஸ்ப்ளிட் ஆகிற நிலைமையில் இருக்கா அப்படின்வாங்க. என்ன ஸ்ப்ளிட்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு ஷேர் வாங்க போகிறோம், ஒரு அதோட ஷேரோட விலை கிட்டத்தட்ட 4000 ரூபா 5000 ஒரு ஷேரோட விலை அப்படின்னா, அது நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு ஷேரை கிட்டத்தட்ட வந்து ஷேர் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அவங்களுக்கு நிறையா இப்போ ஷேர் தேவைப்படுங்கிறதுனால ஒரு ஷேரை 2ஆக மாற்றுவாங்க. அதாவது இப்போ 4000 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருக்கீங்கன்னா, உங்ககிட்ட 2 ஷேராக கொடுத்துட்டு ஒரு ஷேரை 2000 ரூபா அப்படிங்கிற மாதிரி மாற்றிடுவாங்க. அதுக்கு உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் எதுலையாவது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா ஸ்ப்ளிட் உள்ள கம்பெனிலாம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி ஏறி அதுக்கு ஷேருக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால தான் ஸ்ப்ளிட்டுங்கிறதே நடக்க போகுது. ஓகே. அஞ்சாவது, போனஸ். இது வந்து மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலையும் இருக்காது. ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்டருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்க கூட தெரிஞ்சிருக்காது. ஒரு லாங் டைம் இன்வெஸ்டருக்கு மட்டும்தான் இது தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் பர்சனலாக மெயில் வரும் இதை பற்றி, போனஸை பற்றியும் அவங்க ஹோல்டிங் எவ்வளோ நாள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதை பொறுத்தும் போகலாம். அஞ்சாவது, இது வந்து தான் கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், பை டிப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னங்கிறத நான் அடுத்த லைவில் காமிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஐபிஓ. அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போதே அந்த கம்பெனியோட க்ரோத்தை வந்து அவங்க ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அந்த கம்பெனியில் லாங் டைம் இன்வெஸ்டராக உட்காந்துருவாங்க.
ஓகேவா. இன்றைக்கி தான் அந்த கம்பெனி வரப்போகுது அப்படின்னா இன்றைக்கி அந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க மட்டும் விட்ருவாங்க, அந்த கம்பெனி மட்டும் ஏறிக்கிட்டே போட்டும் அப்படின்னு லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் மெத்தட். இதில் இந்த பை டிப் மெத்தட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஷேரை பாருங்கள், டாடா மோட்டார்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதோட டே கேலண்டர் நான் வச்சுருக்கேன். ஓகேவா, டே சார்ட்டை வச்சுருக்கேன். நீங்கள் இதில் பார்த்தா தெரியும், 2015 அந்த ஷேரோட விலை கிட்டத்தட்ட 600 640 அந்த ரேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே 16 கீழே இறங்குனுச்சு. திரும்பியும் 17 அதே 2000 அதே கிட்டத்தட்ட 600 கிட்ட வந்துச்சு. புரியுதா? அதே ரேஞ்சுக்கு திருப்பி 2015 வந்துச்சு, திருப்பி 17 வந்துச்சு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய இறக்கம் மட்டும்தான் இருந்துச்சு பாருங்கள். ஓகேவா. இப்போ மறுபடியும் 500 கிட்ட வந்து 2021 நிற்கிது. ஸோ பை ஃப்ரம் த டிப் அப்படின்னா என்னென்னா, இந்த ஷேர் மார்க்கெட் பார்த்து இந்த மார்க்கெட் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது ஏறி இறங்கி இந்த இடத்த தொட்டுட்டு திருப்பியும் இறங்கியிருக்கு. ஓகேவா. ஒரு கட்டத்தில் ரிவர்சல் எடுத்து திரும்பி மேலே போகுது பார்த்தீங்களா, இந்த இடத்த தாங்க நோட் பண்ணுவாங்க. இதுதான் பை ஃப்ரம் த டிப்பும்பாங்க. அது எப்படிங்க நம்ம கரெக்டாக தெரியும்னா, நீங்கள் இந்த இடத்துல தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இது திருப்பி இங்கெல்லாம் ஏறி போயிட்டு பார்த்தீங்களா, ஓரளவு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இந்த இடத்துலையே கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, நான் ரிவர்சல் வந்துட்டேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல எங்கே வாங்கினாலுமே அது பை ஃப்ரம் த டிப்பாக தான் இருக்கும் ஒரு லாங் டைம் இன்வெஸ்டருக்கு. அவன் வாங்கிட்டு அவன் வெயிட் பண்ண போகிற டார்கெட் கிட்டத்தட்ட இந்த 600 தாங்க. அதே இடத்துல வந்து திருப்பி ரிவர்சல் எடுக்குங்கிறத அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி அந்த 600 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இங்கேயே இதுவே பாருங்களேன், கிட்டத்தட்ட 2020 ஆரம்பிச்சு 22 இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ட்ராவலுங்க. பார்க்க அவங்களுக்கு கேலண்டர் சின்ன தெரியும். ஒரு வருஷத்தில் ஏறி இருக்குது கேலண்டர், ஒரு 1.5 வருஷத்தில் ஏறி இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே இங்கே வாங்கினவங்களாம் இங்கெல்லாம் செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் பை ஃப்ரம் த டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை வந்து மார்க்கெட்டில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பொறுமையாக பை ஃப்ரம் த டிப் வாங்கினோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட். ஒரு வருஷத்தில் பாருங்கள் கிட்டத்தட்ட 80 ரூபாங்க. 80லேருந்து 505 ரூபா 1.5 வருஷத்தில். ஸோ இதுதான் பை ஃப்ரம் த டிப். பயங்கரமான ஒரு ப்ராஃபிட். ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் எடுக்கலாம். 80லேருந்து 500னா பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 500 தான், 100% 500% கிட்டத்தட்ட. அதாவது ஒரு 5-6 மடங்கு உங்களுக்கு ப்ராஃபிட். புரியுதா? ஒரு வருஷத்தில் ஒரு 5 லட்ச ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா அது வந்துருக்கும், தாண்டி கூட வந்துருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஏற்றம் உள்ள ஒரு இது 50 லட்சம் அவரை கிட்டத்தட்ட 25-30 லட்ச ரூபா கிட்ட வந்துருக்குங்க ஒரே வருஷத்தில் 5 லட்ச ரூபா ஆச்சு. ஸோ அதுதான் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு இடம், பை ஃப்ரம் த டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது மோஸ்ட்லி இந்த லாங் டைம் இன்வெஸ்ட் இந்த மாதிரி விஷயத்தையும் பார்ப்பாங்க. ஓகேவா. இப்போ ஒரு நியூவாக ஒரு கம்பெனி வருது, அது ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ சிம்பிளுக்கு உங்களை ஒரு ஐஆர்டிசி சொல்கிறேன் பாருங்களேன். இது கிட்டத்தட்ட மார்க்கெட் இங்கே தான் இருந்துச்சு, இப்போ தான் ஏறவே ஆரம்பிச்சு ஐஆர்டிசி. கிட்டத்தட்ட இந்த வருஷம் தான் 21 இருந்தால் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சு, நல்ல ஒரு ஏற்றம். ஓகேவா. ஆனால் இந்த மாதிரி இடத்துல ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் போய் வாங்குறது யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இது எந்த இடத்துல திரும்பும் அப்படிங்கிறத ப்ரெடிக்டே பண்ணியிருக்க முடியாது இல்லையா. ஆஸ் யூஷுவல் நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். 2021 மார்க்கெட் அப்படியே தான் இருந்திருக்கு, இது இன்னும் ஏறலையே அப்படின்ட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஏற்றத்தை பார்த்துருப்பீங்க. சரி, இன்னும் கன்ஃபர்மேஷன் வரணுமே அப்படின்னு வெயிட் பண்ணி சில பேர் இந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க. சரி, நல்லா ஏற போகுதுன்னு. இங்கே ஏறினது திடீர்னு இவ்வளோ தூரம் இறங்கிருச்சா. ஸோ ஒரு ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குங்க ஐஆர்டிசி. இது வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, பட் இது ஒரு நல்ல ஒரு இறக்கத்தையும் கொடுத்துச்சு. ஸோ அதோட ரிவர்சல் இப்போ வாங்குறவங்க வெயிட் பண்ணுவாங்க, இது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனுக்காகவும் வெயிட் பண்ணி தான் வாங்குவாங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் தான் இந்த மாதிரி இடையில போய் வாங்குவாங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ. நான் சொன்ன மாதிரி இந்த நயகாங்கிற ஒரு ஐபிஓ இருக்குது பார்த்தீங்களா, இது தெரியுதா. இது இப்போ தான் அந்த ஷேர் மார்க்கெட்டே ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் என்ட்ரிலேயே வாங்கினாலும் வாங்கிடுவாங்க. ஐபிஓ கிடைக்கலைனாலுமே ஓப்பன் ஆனதுக்கப்புறமே வாங்கினாலுமே இப்போயே பாருங்களேன் ஒரு 10% மேலே ப்ராஃபிட் ஒரு நாள் 1.5 நாள். இதுவுமே இந்த ஷேர் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகே, இது மாதிரி ஐபிஓ வாங்கி வச்சுட்டு லாங் டேர்மில் வெயிட் பண்ணுவாங்க. இதுதான் லாங் டேர்ம் இன்வெஸ்டரோட ஸ்ட்ராட்டஜி. வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், அதாவது போட்டு நான் 10 நாள் எடுக்க போகிறேன், 15 நாள் எடுக்க போகிறேன், 5 நாளில் நான் ப்ராஃபிட் புக் பண்ண போகிறேன், போட்டு 2 நாள் எடுக்க போகிறேன் ப்ராஃபிட் புக். இவங்கெல்லாம் எதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் ஃபண்டமெண்டலுங்கிறது நான் எல்லாத்துலேயுமே சொல்லுவேங்க. ஃபண்டமெண்டலில் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது அந்த கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக, அது நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஓகே, ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியங்க. இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது இல்லாமல் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் எடுக்கவே முடியாது, லாங் டேர்மில் மட்டும் தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ எப்படி அப்படின்னு பார்ப்போம். இண்டிகேட்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்குக்கு மேலே இண்டிகேட்டர்ஸ் இருக்குங்க. அதாவது ஒவ்வொருத்தவனும் ஒவ்வொரு கோடிங் மாதிரி ரெடி பண்ணி இண்டிகேட்டர் ரெடி பண்ணி இப்படி போனால் மேலே ப்ராஃபிட் ஏற தான் போகுது, இப்படி போனால் இறங்க தான் போகுதுன்னு ஒரு சில டூல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க.
ஸோ அதெல்லாம் படித்து வர்றது ஒன்று. அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கும்னா கொடுக்கறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது, கொடுக்காம போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு 70% கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இண்டிகேட்டருமே. ஒரு 30% கொடுக்காம போகிறதுக்கு. ஆனால் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் எந்த இண்டிகேட்டர் எங்கே ஒர்க் ஆகும். உங்களுக்கு இண்டிகேட்டர்னா என்ன அப்படின்னு இன்னும் புரியலை அப்படின்னா வாங்க திருப்பி லைவ்லேயே காமிக்கிறேன். இது நான் வந்து இது வந்து ஜிரோதாவோட அதுலேயே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஒரு மாதிரியான இண்டிகேட்டர். ஓகே, இதெல்லாம் ஒவ்வொரு ஆள் ரெடி பண்ண ஒரு இண்டிகேட்டர்ஸ். நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை பற்றி படிச்சுட்டு இதில் என்ன சொல்கிறாங்க, இதில் இப்படி போனால் மார்க்கெட் ஏறும், இப்படி போனால் இறங்குங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம தான் படித்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச இண்டிகேட்டரை பற்றி நான் வரப்போகிற வீடியோஸ் போடுறேன். ஓகே, இப்போ பேசிக்காக தானே பார்க்குறோம், அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட், கேண்டில் ஸ்டிக்ஸ். கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து அந்த ஐடிஸ் எடுக்கிறேன். ஓகே, எடுத்துட்டேன். இது ஒவ்வொன்றுக்கும் பேர், ஒவ்வொரு கேண்டில் இருக்குது இல்லையா, இந்த ஒவ்வொரு கேண்டிலுக்கும் பேர் கேண்டில்னு சொல்லுவாங்க, கேண்டில் ஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதையுமே ஒரு அனலிசிஸ் இருப்பாங்க. இப்படி ஒரு கேண்டில் வந்தால் அடுத்த நாள் இப்படி தான் இருக்கும், இப்படி ஒரு கேண்டில் வந்தால் அடுத்த நாள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன்னா பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய பார்போசா கேண்டில் வந்துச்சுன்னா அது இன்னும் 2-3 நாளில் ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்புங்க. ஓகேவா? ஒரு மிகப்பெரிய பார்போசா கேண்டில் ரெட் கேண்டில் வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய இறக்கம் கொடுக்க போகிறதுங்கிறதும் ஆல்ரெடி கேண்டில் ஸ்டிக் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இவ்வளோ தான் கேண்டில் ஸ்டிக் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு க்ரீன் வந்தால் ஏறுங்கிறது தான் கேண்டில் ஸ்டிக்ஸில் படிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒரு பெரிய இறக்கம் வந்தால் இறங்க போகுதுங்கிறது தான் கேண்டில் ஸ்டிக்ஸில் படிக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒவ்வொரு அனாலிசிஸ் இருக்குங்க. ஓகேவா? இதுக்கு பேர் சொல்லுவாங்க, ஸ்பின்னிங் டாப்னு சொல்லுவாங்க, நிறையா இருக்குது. இதை பற்றி நான் வீடியோ போடுறேன். பட் இதுதான் கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு படிக்கிறது, இதை வச்சு தான் அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஆஸ் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பர்பஸல் கேண்டில் கொடுத்துருச்சு அப்படின்னா இன்னும் 2-3 நாள் நல்லா மார்க்கெட் வரும், வாங்கி வச்சுருவாங்க, ஏறிடும். சிம்பிள், அவ்வளோதான். இது தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட், ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல். நான் இது வந்து ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அதாவது நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் வாங்கி ரெசிஸ்டன்ட் லெவலில் விற்பாங்க. அதுவுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் அனலைஸ் பண்ணுறது தான். பிரேக் அவுட், அதான் இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போ உடச்சிட்டு மேலே போதோ அப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுலேயுமே புக் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன் உங்களுக்கு, பார்த்துக்குங்க, புரியாதவங்களுக்கு. இப்போ இதில் ஏதாவது இருக்கா? இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. வேறு டிஎல்ல பார்ப்போம். ஓகே, டொமோட்டோஸ். இந்த இடத்த கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த இடத்த பாருங்கள், மார்க்கெட் பல தடவை இந்த இடத்த டச் பண்ணிட்டு இந்த இடத்தையும் டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு, இந்த இடத்தையும் டச் பண்ணிட்டு உடைக்க முடியல, திருப்பி இந்த இடத்த டச் பண்ணிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த 360ங்கிறத அதால் தாண்ட முடியாமல் அது ஒரு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு மார்க்கெட். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் 360 தொட்டு மேலே போயிடுச்சு, உடச்ச உடனே எங்கே போய் நிற்க போகிற மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணி இந்த 360 உடைக்க முடியாமல் பல நாளாக கஷ்டப்பட்டுருக்கு. ஸோ இதை உடச்ச உடனே வாங்குவாங்க, நல்லா உடச்சி இந்த ரேஞ்சில் வாங்கி இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணுவாங்க. இதுதான் சிம்பிள். இந்த மாதிரி இந்த இடத்த உடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கு, பட் உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் ஏறப்போகுதுன்னு அர்த்தம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி வாங்குவாங்க. இதுதான் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவல், பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. 52 வீக் ஹை ஸ்டாக் அப்படின்னா நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 52 வீக் ஹை ஸ்டாக்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போய் எடுத்திங்கன்னா ஒரு 52 வாரம் தொடர்ந்து 52 வாரமாக ஒரு நல்ல ஏற்றத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குகள் எதெல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்வெஸ்டர் வந்து 52 வாரம் ஏறினது இன்னொரு 10 வாரமும் ஏறும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி வாங்கி வைப்பாங்க. வாங்கி ஒரு 5 வாரம் 2 வாரம் வாங்கி வச்சு ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஓகேவா? ஏன்னா 52 வாரம் ஒரு 10 ஸ்டாக் ஏறி இருக்குன்னா அதில் 8 ஸ்டாக் அடுத்த 10 வாரமும் ஏற தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ப்ரெடிக்ட் பண்ணி வாங்குவாங்க. ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட். ஏதாவது ஒரு ஸ்டாக்கு வந்து இன்றைக்கி ரிசல்ட் கொடுக்க போகுது, இன்றைக்கி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அது நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்டாக்கை வாங்கி வச்சுருவாங்க. அது அடுத்த நாள் ரிசல்ட்டோ டிவிடெண்டோ கொடுத்த உடனே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஓகேவா? அதில் ப்ராஃபிட் புக் பண்ணி அடுத்த நாளே வெளியே வந்துடுவாங்க. ஓகே, அதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது எனக்கு. அது வேணால் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஐஎக்ஸ் போவோம். அன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்த ஒரு இதுவே தாங்க. கிட்டத்தட்ட ஐஎக்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் இந்த இடத்துல தான் வந்து ரிசல்ட் டேட்டுன்னு நினைக்கிறேன். ஐஎக்ஸோட இல்லை இந்த இடம் தாங்க, சாரி. நான் ட்ரேடிங்கில் இருந்தேன். மார்க்கெட் ஒரு மாதிரியே தோடாயத்தில் இந்த இடத்துல தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. அன்றைக்கி தான் ரிசல்ட் டேட் கொடுத்துருந்தாங்க, 19 என்னமோ ரிசல்ட் டேட்டு. ஸோ இந்த 18 வாங்கி வச்சாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் இந்த 700 கிட்ட வாங்கினவங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுவதே
960 தான் இந்த ஏற்றத்திலேயே புக் பண்ணிட்டு வெளில வந்திருப்பாங்க. அதனால தான் அந்த மார்க்கெட் இறங்குறதுக்கு காரணமே, இங்கே வாங்கி எல்லோரும் இங்கேயே விற்க ஆரம்பித்தோன்னா மார்க்கெட் இறங்குனுச்சு. இது என்றைக்குன்னா ரிசல்ட் அன்னைக்கு, ரிசல்ட் டிவிடெண்ட் கொடுத்த அன்னைக்கு. ஸோ இந்த மாதிரியும் ப்ரெடிக்ட் பண்ணி வாங்குவாங்க. ஒரு நாள்லேயே வாங்கி ஒரு நாள்லேயே விற்பாங்க. ஏழாவது, இந்த நியூஸஸ் பார்ப்பாங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் ஏதாவது பெரிய ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு டாடா பவர் ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்கன்னா, அது ஒரு வாரத்துக்கு அது இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வாரத்துக்கான ஒரு ஷேரை வாங்கி வச்சு ஒரு வாரத்தில் விற்பாங்க. ஆஸ் யூஸ்வல் ஐபிஓ நான் சொன்ன மாதிரி தான், நல்ல ஒரு ஐபிஓ கிடச்சிச்சின்னா வாங்கி ஒரே நாள்லேயே ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் ப்ராஃபிட்டாக எடுப்பாங்க. இவ்வளோதாங்க. இதுதான் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், இதை தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்குள்ளே இன்டெப்த் தான் நிறைய இருக்குது, நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு விஷயமா அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.